ஃப்ரெண்ட்ஸ் நேற்று திருச்சி போயிருந்தேன். திருச்சி அவார்டு ஃபங்க்ஷன் தான். ஆனால் முக்கியமாக நான் ஸ்ரீரங்கம் பெருமாளை சந்தித்தேன். புரட்டாசி மாதம் திருப்பதி போகணும்னு நினச்சேன், போக முடியலைங்க. நிஜமாக போய் பெருமாளை சந்தித்ததுக்கப்புறம் தான் சந்தோஷம். இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, யூடியூப் அவார்டு காசு கொடுத்து போகிறது வேஸ்ட்டுன்னு சில பேர் சொல்கிறீங்க. அது வேஸ்ட் இல்லை. நம்மளுக்கு தேவைக்கு தான் நம்ம போகிறோம். அவங்க வந்து வான்னு கூப்பிட மாட்டாங்க. நம்மளுக்கு யூஸாக இருந்தால் நம்ம போகலாம், இல்லாட்டி விட்டுறணும். நம்மளுக்கு இஷ்டம் இல்லாட்டி விட்டுறணும். அடுத்தவங்க கிட்ட போய் இது வேஸ்ட்டு நீ போகாதேன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? நான் நேரில் போய் 4 பேர் சந்தித்தேன். சந்தோஷம் எனக்கு. அம்மா கிச்சன் நிறைய பேர் எனக்கு சொந்தங்கள் சேனல்லையே பார்க்குறோம். நேரில் போய் சந்தித்தேன். என் தேவை, அதனால நான் போனேன். சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா காசு இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. இப்போ என் பிள்ளை தனியார் ஸ்கூலில் நான் படிக்கிறா, அது காசு கட்டி தான். ஆனால் அந்த ஸ்கூல்லேயே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு காசு கட்டினா தான் டான்ஸ் ப்ரோக்ராம் ஏற்றுக்கிறாங்க. காசு கட்டாட்டி வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. அது காசு தானே. நமக்கு ரீசார்ஜ் பண்ணால் தான் நம்ம யூடியூப்பே போட முடியும். சரிங்களா? அதுவும் காசு தானே. காசு தாங்க எல்லாமே. நம்ம தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் போனேன் அவார்டும் பார்த்தேன். ஆனால் பெருமாளை ரொம்ப மனசார சந்திச்சேன். எனக்கு 2மே நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொந்தங்களையும் பார்த்தேன், பெருமாளையும் பார்த்தேங்கிற சந்தோஷம்தான். காசு இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. காசு இல்லாமல் எது கொடுக்குறாங்க உங்களுக்கு? அவார்டு எப்போ வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? 2-3 வருஷம் சேனல் நடத்தி அவ்வளோ உழைப்பு போடுறீங்க. சம்பளம் வந்துருச்சுன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? எது இல்லை, எது காசு கொடுக்காம வருது? காசு கொடுத்தா தான் எல்லாம் வரும். சும்மா காசான்னு பார்க்காதீங்க.